அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நாம் மீண்டும் அவருடைய திருப்பாதம் கடந்து வந்து இந்த நாளிலும் பிதாவாகிய தேவனுக்கு விருப்பமான ஒரு ஆராதனை செய்ய தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கின்றார். அவருடைய விருப்பத்தை அறிந்தவர் இயேசு ஒருவர். அவருடைய விருப்பத்தை அறிந்து இயேசு நமக்கு போதனை தருகின்றார். அந்த போதனை அதாவதுபடி நாம் நடக்கும்போது அவர் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். தேவனுக்கு மகிமை. இந்த நாளில நாம் அறிய போகிற சுருக்கமான ஒரு செய்தியை நாம் கேட்போம். ஆண்டவருக்கு மகிமை. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு இரத்தத்தினால மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் என்று நாம் காணுகின்றோம். இம்மானுவேல் என்கிற நாமத்தில் பூமிக்கு வந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறியிருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு சுவாமியுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நாம் அதாவது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருப்போம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையை மனிதர்களாகிய நாம் அடைந்து கொள்ள முடியாது. நம்மை அந்த நிலைக்கு ஆக்குவதற்கு தான் தூயாவி நமக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கின்றார். அந்த தூயாவியானவர் தான் அந்த நிலைக்கு நம்ம நடத்த முடியும். மற்றபடி நாம் மாம்சத்தில் அந்த தெய்வீக நிலையை அடைய முடியாது. தேவனுக்கு மகிமை. ஆனால் சத்திய ஆவியை வரும்போது என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். தினாம நடத்தி இப்படி நடத்திடுவார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களோடு மலையிலிருந்து இறங்கி வருகின்ற போது ஒரு மனிதன், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். கேட்ட அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலில் ஒன்றை பார்ப்பாடுத்து. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஆண்டவர் அவனுக்கு சொன்னது, கற்பனைகளை கைக்கொள். நித்திய ஜீவனை அடையணுமா? கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னதோடு சொன்னார். இப்ப வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் ஒரு 20 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒவ்வொரு தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை. இவன் ஒரு சாதாரண ஆள் அல்ல. சின்ன வயதிலிருந்தே கற்பனைகள் போல வாசிக்கப்பட்ட ஆண்டவர் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வருகிற ஒரு மனிதன். தேவனுக்கு மகிமை. சாதாரண அல்ல. அதாவது இப்போ சொன்னார்ல ஆண்டவர், கற்பனைகளை கைக்கொள். கற்பனை என்றால் எது என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது இப்போ சொன்னார், இந்த பட்டியலை சொன்னார். இந்த பிரகாரம் ஒருவன் ஜீவனுக்குள், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனை கைக்கொள்ளணும். கைக்கொள்றேன்னு எல்லாம் சின்ன வயதில் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ள பையன். எல்லாத்தையும் நான் கை கொண்டு வருகிறேன். என்னமே என்ன குறை? நித்திய ஜீவனை சோதரிக்க முடியாது, தடை என்ன என்று கேட்டான். அடுத்த சொன்னான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. இது போதும். இப்போ நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நினைக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை தரித்திரவான்களா தான் இருக்கணுமா, பணக்காரர்களா இருக்கக்கூடாதா என்ற கேள்வி இதில் வரும். தேவனுக்கு மகிமை. அதாவது ஆண்டவர் சொன்னார், நீ கற்பனைகளெல்லாம் கை கொள்ளுகிறாயப்பா, நித்திய ஜீவனுக்கு போனன்று. ஆனால் இன்னொரு குறை இருக்கு என்று சொன்னார்.
நான் இப்போ அதைத்தான் கவனிக்கிறோம். அருமையானவர்களை, நாம் அநேக காரியங்களை விட்டுவிட்டோம். அநேக பிரமாணங்களை கை கொண்டு வடிகட்டி கை கொள்கிற மக்கள் மத்தியிலே உண்டு. தேவனுக்கு மகிமை. வடிகட்டி கை கொள்கிறவர்கள் காணிக்கை கொடுக்கும் போது பார்த்தா சில பைசாவும் நடக்கும். அதை வடிகட்டி கற்பனைகளை அப்படி கை கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனபடினால அதாவது அவர் கேட்டான், நான் இது சின்ன வயதிலிருந்தே கை கொள்றையா, இனிமேல் என்ன செய்யணும், என்னென்ன குறை? ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னார். இன்னும் இடத்தில் ஒரு குறை இருக்கிறது, பெரிய ஐஸ்வர்யவான். ஆனபடினால உனக்கு இருக்கிறவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு. இந்த பிரமாணம் அதாவது இருக்கிறதெல்லாம் அப்படி கொடுத்துறதுக்கு கடவுள் சொல்லலை. அவனுடைய சம்பாத்தியம் அவனிடத்தில் இருக்கணும். ஆனால் இந்த மனிதனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு பிடிப்பு, அதில் ஒரு இச்சை, அதில் அதே ஒரு சிந்தனை. எப்படித்தால் இந்த பணத்தை எப்படி பெருக்கலாம், இதை வச்சு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவனை வாஞ்சிக்கிறதை விட கூடுதலாக இதில் இருக்கு. இந்த தடை அவனில் இருக்கு. ஆனபடினால் தான் சொன்னார், இது உனக்கு தடையா இருக்கு. ஆனபடினால் இதை விற்று தரித்திரவனுக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றுவா, எப்படி ஆயிடுவா? பூரண சற்குணனா ஆயிடுவா. இப்போ நாமெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதாவது இப்போ பரிசுத்தாய் பெற்ற எல்லாரும் தேவ பிள்ளைகள் தான். இல்லையா? என்ன எப்படி இருப்பேன்னு நமக்கு தெரியல. வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். வளர்ந்து ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா, அடுத்த நம்ம எந்த நிலைக்கு ஒரு அப்பா அம்மா கலெக்டர் ஆக்கணும், பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அது அவங்களத்தில் இருக்கும். நம்முடைய பிதாவும் நம்மை பற்றி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலில், அவருடைய குமாரனை போல் நம்மை மாற்றணும்னு விரும்பி இருக்கிறார். அதாவது எழுதியிருக்கு, அதாவது இனிமே அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம். அதற்குத்தான் இந்த வழிநடத்தல், அதற்குத்தான் இந்த ஆராதனை, அதற்குத்தான் இவ்வளவு பிரயாசம், அதற்குத்தான் சொன்ன காரியமாக இருந்தால் உடனுடனே பாவரிக்கை செய்து அழுக்கை நீக்குகிறது. ஏன்? அந்த பூர்ணத்தை அடையணும். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நம்மிலேயும் ஆண்டவர் இதை சிந்திக்கிற வசனத்தை தருகிறார். ஐஸ்வர்யம் என்றால் ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை பிடிப்பு இருக்கும், ஒரு நேசம் இருக்கும், அதுவே புல சிந்தனையில் இருக்கும். தேவனுக்கு மகிமை. எங்கள் ஊரில் நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால விவசாயம் பண்ணுற ஒரு மாட்டை பிள்ளையோட அதிகமாக நேசிப்பாங்க. நேசித்து காலை எழும்புறோட போய் மாட்டை தான் பார்ப்பாங்க. பார்த்து இழுத்து தண்ணி தாய கட்டி படுத்துட்டு படைப்பிடி படுத்து விடுவாங்க. இதெல்லாம் நான் பெரியவர்களை நான் பார்த்த ஒரு காட்சி. தேவனுக்கு மகிமை. அவர்களுக்கு அதிலே தான் எப்பொழுது மாடு ராத்திரி தூங்கினாலும் அதுதான் அவங்க சிந்தனை இருக்குது அல்லவா? அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கும். பரலோகத்துக்கு போக விடாதபடி, பரலோகத்துக்கு கூடுதலாக சிந்தனை வைக்காதபடி இதிலே ஒரு இழுப்பு இருக்கும். ஆனால் இது உனக்கு தடையாக்கு. ஆனால் இன்னொரு குறை இருக்குது, இதை இப்படி செய், அப்பொழுது நீ பூரண சற்குணனும் ஆகலாம். ஏன்னா இருக்கிற அவ்வளோ கற்பனைகளை கை கொண்ட மனிதன், இந்த ஒரு குறை இருக்கிறது, இது தடுத்து போடும். அப்படியால் இதை நீ விட்டுரு. அதாவது இறைவனை பற்றி சரியாக நாம் அறிவுடையவர்களாக இருந்தால் இந்த சாதாரண ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல அவர் இருக்கிறார். அவர் நமக்கு, அவர் யார் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் தான். அவருடைய பிறப்பில் இருந்து வளர்ப்பு வரைக்கும், அவருடைய மரணம் வரைக்கும் ஒரு தரித்திரரை போல் ஆனது நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக்கத்தான். ஆனால் ஐஸ்வர்யத்தை விட்டுற என்று சொல்றீங்கல்ல, எப்படியோ நம்முடைய பிதாக்கள் எல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலக்கத்தி புத்திரர் இல்லை, யோபை போல பெரிய ஐஸ்வர்யவான் கிடையாது. இதை ஏன் சொல்கிறார் என்றால், உனக்கு நித்திய ஜீவனை விட பிரமாணங்கள்லாம் கை கொண்டதாருடைய ஆசை நோக்கமெல்லாம் இந்த இது மேலே இருக்கு, பணத்தின் மேலேயே இருக்கிறது. அப்படினால அதை விட்டுட்டு என்னை பின்பற்றி பூரண ஸ்டேஜ் அடைந்துடலாம் என்று சொல்ல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார். அநேக கற்பனைகளை என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் கை கொண்டு வருகின்றீர்கள், விடாமல் கை கொள்கிறீர்கள். ஜெபம் பண்ணுகிறதுல ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க. தேவனுக்கு அதில் தசமாக கொடுக்குறீங்க, தேவனுக்கு மகிமை எல்லாவற்றையும் செய்கிறீங்க. ஆனால் இது ஒன்று இருக்கு, இது ஒன்று உங்கள இருக்குது. இதை நீ விட்டுருங்க. பூரண சற்குணராக வேண்டும் என்றால் இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு. தேவனுக்கு மகிமை. அப்பொழுது புள்ள சரி பெற்றலாம். பூரண ஆசீர்வாதம், பூரண நிலை,
பூரண அந்த ஆத்மீக நிலை, தேவ சாயலை நீ அடைந்திடலாம் என்று சொன்னார். இன்று நம்ம ஒருவருக்கும் இந்த ஆலோசனை இவைகளை நாம் இன்று தியானிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குறையை நமக்கு சொல்லித் தர்றது யாரு? அன்று இயேசுவே சரீரத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்தார். இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் வைத்துக்கொண்டு எப்போது தேவன் போது உடம்பு 2 குலுக்கி கொண்டு அப்படி ஒரு 2 பாசை பேசிக்கொண்டு இதல்ல, நிறைய இருக்கு. ஆவிக்கு உள்ளே ஆகிற ஒரு நிலை இருக்கு. தேவனுக்கு மகிமை. அந்த நிலை வரும்போதுதான் நம்முடைய குறையை நாம் கண்டுபிடிக்க முடியும். தேவனுக்கு மகிமை. ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்து அந்த ஆவிக்குள்ளே ஆகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அது அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதில் அது ஒரு நிலையில் உள்ளதல்ல, அது ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள்லாம் அந்த ஆவிக்குள்ள ஆகிற நிலையில் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அதைத்தான் வேதம் சொன்னது, கர்த்தருடைய ஆவியானவரை அளவிட்டவன் யார், கர்த்தருடைய ஆவியை மட்டிட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிடையாது, அது கணக்கே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆவியானவருடைய ஆழம் இருக்கிறது. இந்த ஆழத்துக்குள்ளே யார் கடந்து போகிறார்களோ, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத குறைகளை மாற்றிக்கொண்டு இப்படி தேவனுக்குள்ள ஜெப வேளைகளை ஒழுங்காக கடைபிடித்து நம்முடைய பாடுகளே சொல்லிக் கொண்டிருக்காமல் ஆவியானுடைய விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து அந்த ஆவியில் நிரம்பும் போது என்ன தெரியும்? நம்மள குறை இருக்கா இல்லையா? இருந்தால் இருக்குன்னு சொல்வார், இல்லை என்றால் நல்லா சரியா இருக்கிறார் என்று அதில் நாம் அறிய முடியும். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு சேவகனாக இருந்தபடியினால் அவரை பிடித்து சிறையில் வைத்தார்கள். எந்த சிறையில்? இன்று நம்முடைய இந்தியாவில் அந்தமான் இருக்கிறது போல அங்கே பத்மதீவு என்ற ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில் போட்டு விட்டார்கள். அந்தமான் பெரிய பட்டணம் ஆயிடுச்சு. நாங்கள் அந்தமான் அந்த சிறையெல்லாம் போய் பார்த்தோம். இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு இருந்த மனிதர்கள் எல்லாம் அங்கெல்லாம் கொண்டு பிடிச்சி போட்டிருந்தாங்க. தேவனுக்கு மகிமை. அப்படினால அப்படி ஒரு தீவில் இந்த யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போட்டேன். இவர் கர்த்தருடைய நாள் வந்தவுடனே என்ன பண்ணினார்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. ஆமா, இதைத்தான் ரொம்ப கவனிக்கணும். ஆவிக்குள்ளாகணும். கர்த்தருடைய நாளில் எங்கே இருக்கிற? அவருடைய சமூகத்தில் ஆவிக்குள்ளான அந்த அனுபவம். அப்படி அல்லாதவர்கள் அப்படியேதான் இருப்பார்கள். ஒரு வளர்ச்சியும் ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் கர்த்தர் வரப்போகிறார். அப்படினால் இன்று இந்த வார்த்தை இப்போது கடைசி கால செய்திகள் தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே முதற் பலன்களாக சேர்க்கப்படணும். குறை இருந்தால் சேர்க்கப்பட முடியாது. அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா? ஒன்றில் இன்னொரு குறை இருக்கு, அதை சரி பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம். தேவனுக்கு மகிமை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. கர்த்தருடைய நாளில் எங்க? கொசுகடி, பட்டினி, பசி, தீவில் அடக்கிறார். எத்தனை நாளாச்சும் சாப்பிட்டு அந்த தேவனுடைய நாள் வந்தவுடன் எங்க ஆயிட்டாரு? ஆவிக்குள்ளாயிட்டார். ஆவிக்கு உள்ள. இப்ப ஆவி நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவாய் நமக்குள்ள இருக்கிறார். நாம் ஆவிக்குள்ளே போறது. ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த ஆவிக்குள்ளாகும் போதுதான் இந்த தரிசனங்கள், இந்த தேவ தரிசனங்கள் அப்பொழுதுதான் கிடைக்கும். அப்பொழுதுதான் தேவனை பற்றிய அறிவு நமக்கு சரியூர். யார் தேவன் என்றால் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு அப்பதான் கிடைக்கும். எனக்கு பின்னாலே கூப்பிட ஒரு பெரிய காலம் ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று தேவனுக்கு மகிமை. இப்பொழுது நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு புஸ்தகத்தில் எழுதி
இங்கே ஆசியாவில் இருக்கிற 7 சபை. அவர்கள் எங்கே இருந்தது என்றால் 7 பட்டணங்களில் இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7 சபைகளும் 7 பட்டணங்களிலே இருந்தது. அந்த பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு நான் எழுதினவைகளை வாசித்து காட்டுறேன். ஆனால் இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறவைகளை நீ எழுது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் பெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. தேவனுக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அவர் இந்த தரிசனங்கள் எல்லாம் கண்டார். கடவுள் யார், கடவுளுடைய தன்மை என்ன, அவருடைய சாயல் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்றெல்லாம் அந்த ஆவிக்குள்ளாகும் போது கண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குள்ளே ஆகும்போது இந்த ஒவ்வொரு சபைகளில் உள்ள குறைபாடுகள் என்ன, இந்த சபைகளில் உள்ள நிறைவு என்ன, மேன்மை என்ன எல்லாம் காண்பித்தார். ஆவிக்குள் ஆகும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன். ஆனபோது பின்னாலே களம்போன்ற ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அங்கு பார்க்கும்போது மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஒருவரை கண்டேன். அவருடைய தலையெல்லாம் வெண்பஞ்சை போல, மழை நீரை போல அவ்வளவு வெண்பஞ்சாக அவ்வளவு தூய்மையாக இருந்தது. கால்கள் உலக்களத்தில் காய்ந்த இரும்புல நெருப்புல படுத்த கம்பியை போல அப்படியெல்லாம் சொல்றார். தேவனுக்கு மகிமை. அப்படி அவர் இருந்தார். இந்த அவருடைய கையில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களும் இந்த 7 சபைகளாம். இந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையினுடைய தூதர்கள், ஊழியக்காரர்களாம் என்றெல்லாம் அது எழுதப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ இதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இப்போ இந்த காரியங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளே ஆக வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை ஆகணும். அதோட கர்த்தருடைய நாளில் நிச்சயமாய் ஆவிக்குள் ஆகணும். கர்த்தருடைய நாள் கவனமாக பார்த்துக்கிடுங்க. நான் சொல்லுகிறது அதுதான், கர்த்தருடைய நாள். தேவனுக்கு மகிமை. இந்த நாளை யாரும் தங்களுக்காக எடுக்க கூடாது. தேவனுக்கு மகிமை. இது அவருடைய நாள், மனுஷனுடைய நாள் அல்ல, நம்முடைய நாள் அல்ல, நம்முடைய சொந்த காரியத்துக்காக யூஸ் பண்ணுகிற நாளும் அல்ல. ஆனபடியால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த சத்தம் எப்பொழுது உங்களுக்கு தொரிக்காது. அதுபடினால உனக்கு பின்னால் சத்தத்தை கேட்கிறாலும் அதை எழுதி வைத்துங்க அப்படிங்கிறார். குறிப்பிடவில்லை, குறிப்பிடுத்த செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால் கர்த்தருடைய நாள் தலைமுறை காரியமாக இருந்தாலும் அந்த நாளை சொந்த நாளாய் ஆக்காதீர்கள். தேவனுக்கு மகிமை. அது ஆபத்து. அதில் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. சரியாக சொல்லுகிறேன் உங்களுக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது கர்த்தரிடத்தில் மனிதன் போட்டி போடவோ கர்த்தருக்கு பதில் சொல்லவோ எந்த மனிதனாலும் கூடாது என்பதை நான் அறிந்து கொண்ட உண்மை. என்னுடைய சபைக்கு ஒரு சகோதரன் வந்தார். இப்போ தற்சமயம் அவர் இல்லை. அவர் இந்து மதத்திலிருந்து வந்தார். அவருக்கு நாம் தெய்வீக காரியங்களை திட்டமாக போதித்திருந்தோம். அதை கை கொள்ளுகிற மனிதன். அதில் ஒன்று கர்த்தருடையனான். அவர் கொஞ்ச நாள் தான். அப்போ அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு புறப்படுகிற அப்பாவுக்கு இப்போ போட்டா வரட்டான்னு தொண்டையில் வச்சுட்டு எனக்கு உயிர் போயிட்டுன்னா வர முடியாமல் குடும்பமெல்லாம் இருந்து ரொம்ப யோசவாங்க. அப்போ இவர் பார்த்தார். தொண்டைகள் கொஞ்சம் அப்படி டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு இருக்கல. அந்த நேரத்தில் புறப்பட்டார். புறப்பட்டு கோயிலுக்கு வந்துட்டார். இப்போ செத்த வர போகிறான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அதுக்கு கோயிலில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். தேவனுக்கு மகிமை. நான் சொல்லியிருக்கோம், 6வது நேரத்தில் போன யாரும் யூஸ் பண்ணாதுங்க. போன ஆஃப் பண்ணுங்க, எல்லாம் வீட்டில் போட்டு வாங்க. உங்களை பற்றி தெரியணும். இவர் இப்பொழுது பிரார்த்தனையில் இருக்கிற நேரம்.
எங்கே இருந்து போன் வந்தாலும் எடுக்க மாட்டார்கள். இப்படி போன் பண்ணக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும். தேவனுக்கு கர்த்தரிடத்தில் பேசுகிறதை விட, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதை விட இதை முக்கியப்படுத்த மாட்டார்கள் என்று கடவுளை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் இல்லையா? தேவனுக்கு மகிமை. அதை கடவுளை பற்றி தான் அவர் அறிந்தார். பத்மதீவில் தான் இருக்கிறார், கர்த்தருக்காக வாழ்ந்ததுக்காக தண்டனையில். இப்போ அவர் திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய சாயலை பார்த்து விட்டார். அவ்வளோ பயங்கரமான தேவன் என்பதை அவர் அறிந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆராதனைக்கு வந்து விட்டார். அவர் வீட்டை விட்டு வெளியே போகும் அப்பா இறந்து விட்டார். தேவனுக்கு மகிமை. அவருடைய உறுதியை நான் சொல்கிறேன். அதுக்காக வீட்டில் பாடி கிடக்கணும் அப்படி நீங்கள் செய்யாதீங்க சொல்கிறேன். அவருடைய உறுதியை சொல்கிறேன். கர்த்தருடைய நாளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அவர் கொடுத்தார் என்று உங்களுக்கு சொல்லேன். தேவனுக்கு மகிமை. முடித்த உடனே சுவிட்செல்லாம் அப்படி வச்சுட்டாரு. வெளியே போய் சுவிட்சை ஆன் பண்ணி அப்பா அப்படி இருக்கார், நீ வெளியே போக அவர் இறந்து விட்டார். இந்த வர்றேன் அப்படின்னு ஆராதனை முடிஞ்சிட்டு இந்த வாரம் போய் கலந்து கொண்டார். செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்தார் இருக்கிறார். ஆனப்படினால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், அருமையானவர்களே, கர்த்தர் நாளில் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்கிறது என்று கண்டுபிடித்துக்கொள்ளும். அது வரைக்கும் கண்டுபிடிக்கவே நம்ம கூட தான் இருக்கும். அது எதை தடுக்கும்? பூரணத்தை தடுத்து போடும். நீ பூரணமாக வேண்டும், பூரண புருஷனாக வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறா? நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறா? இது ஒரு குறை இருக்கு. அந்த குறையை நீக்கிட்டு என்ன பின்பற்றுவா என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம எல்லாருக்கும் சொல்லுகின்றார். நம்ம கற்பனைகளை கை கொண்டிருக்கின்றோம், கற்பனைகளெல்லாம் கை கொண்டு வருகிறோம். என்ன ஏதாவது குறை இருக்கிறதா கண்டுபிடிக்க ஆவிக்குள்ளாகுங்கள், ஆவிக்குள்ளாகுங்கள். அப்பொழுது படம் போல் நமக்கு தெரியும், நம்மை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய குறையை கண்டுபிடித்து அவைகளை நீக்கிவிட்டால் நாம் என்ன ஆகிடலாம்? பூரண சற்குணராகிவிடலாம். அதுதான் சொன்னார். நீ கற்பனைகள் எல்லாம் கை கொள்றாய், ஓகே, ஆனால் நீ பூரணமாக முடி அழைக்கப்பட்டவனாக இருந்தால் அதை நீ விரும்புவாயானால் இப்படி செய் என்று சொன்னார். இதை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாகணும். ஆவிக்குள்ளாகணும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் வீரர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் ஆவிக்குள்ளதான் இருப்பாங்க. கோயிலில் வந்து பாட்டு படிக்கும் போது கொண்டடிக்கும் போது மாத்திரமல்ல, மற்றபடி மாத்திரமில்லை, வழி நடந்து போகும்போது ஆவிக்குள்ளாகி நடந்து போயிட்டு ஆவியிலே போயிட்டு இருப்பான். தேவனுக்கு மகிமை. அந்த ஆவிக்குள்ளாகிறவனுக்கு தன்னை பற்றி சரியாக அறியக்கூடிய அந்த மெய் அறிவு அவனுக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்கு கிடைக்க, மற்றவர்கள் தங்களை நீதிமான்களாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களுடைய குறைகளை குறை அல்லாததையும் குறை என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் குறாய்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களை சீர்படுத்தவும் முடியாது. அவர்கள் அந்த மேல்நிலைக்கு, அந்த பூரண நிலையை கொண்டு போக முடியாது. தேவனுக்கு மகிமை. ஏன்னா அவங்க ஒரு சின்ன காரியத்தில் தலைகளை போட்டுருவாங்களே, அவங்களை யார் பயன்படுத்துறது? தேவனுக்கு மகிமை. அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குள்ளாகுங்கள், ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொன்னார். விட்டு தருத்தருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி, உனக்கு இதன் மேலே ஆசை இருக்குது, இதன் மேலே நீ சமயங்களை போக்குகிறாய், இதற்காக நேரத்தை ஒதுக்குகிறாய், நித்திய ஜீவனை மறந்து விடுகிறாய் அடிக்கடி. அப்படினால் இதை விட்டுவிடு என்று சொன்னார். ஒன்று, ஆவியிலே ஆக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், என்னெல்லாமோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நின்று ஜெபம் பண்ணும் போது அங்கே என்ன தெரிகிறது? சகோதரன் மேல உனக்கு குறை வேண்டும் என்று கண்டால் அதை போய் சரி பண்ணிட்டு வந்துட்டு பின்னால் எனக்கு காணிக்க, இல்லைன்னா அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு காரியம் அங்கீகரிக்கப்படாது என்று இயேசு சுவாமி சொன்னதாக நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 11ஆம் அதிகாரம்
11ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், நீங்க ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, எல்லாம் ரெடியாகி பொட்டு பாட்டு புக்கு பைபிள் எல்லாம் எடுத்து ரெடியாக நின்று கொண்டு ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், எனக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது அங்கே படம் போல் நமக்கு காட்டப்படும். நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ போடுகிற காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நின்று ஜெபம் பண்ணும் போது சகோதரனுக்கு உன் பேரில் குறை வேண்டும் என்று கண்டால் காணிக்கையை அங்கேயே வைத்துவிட்டு முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிக்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பூரண சர்க்குணராக வேண்டும் என்றால் ஒரு குறை இருக்கு. இன்னும் நீ போய் ஆராதனையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், அங்கே செலுத்துகிற காணிக்கையை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? நின்று ஜெபம் போது சகோதரன் மேல ஒரு குறை நின்று கண்டால் முதல்ல அங்கே ஒப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போ, அப்புறம் வந்து கடவுளை ஆராதி, அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. அருமையாளர்களை நன்றாக நுட்பமாக நாம் கவனிக்கணும். அநேக கற்பனைகளை நாம் கை கொண்டு விட்டோம், அநேக கற்பனைகளை கை கொண்டு விட்டோம் என்ற திருப்தி நமக்கு இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே ஒன்று படிந்து கிடக்குமானால் என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாகணும். ஆவிக்குள்ளாகி இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை கீழ்ப்படுத்தி ஆவிக்கு உள்ளே போயிடும் போது நம்மை பற்றி நமக்கு தெரிய வரும். சரியா இருக்கிறோமா? அப்போ ஒரு குறை இருக்கிறது நமக்கு தெரிய வரும். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அப்பாடத்தில் போய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டார். அப்ப நினைக்கலாம், கடவுள் அப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமா என்று நினைக்கலாம். கொடுத்த நியாயமாக தான் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் ஒரு தடவை வேட்டையாடிக்கிட்டு வரும்போது தம்பி இந்த கூழு காய்ச்சிக்கிட்டு இருந்தார். என்ன கூழு? சிவப்பு கூழு, பைத்தங்கூழா இருக்கும். அதை வந்து தம்பி எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டார். அது கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் யாக்கோபு அவர் கேட்டார், நீ இந்த கூழு ஒரு கிளாஸ் கூழு குடிக்க, அந்த கூழை உனக்கு தரணுமான அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தகப்பனுடைய சொத்துரிமை எனக்கு எழுதி போட்டு அவனுக்கு கூட தான். அது கடவுள் சரியான அங்கீகரித்தாரா? ஒரு நேரம் கூழு, கொஞ்ச நேரத்தில் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம், படிக்கலாம். அற்ப நிமிஷம் மனிதனில் தோன்று போகிற வயிற்று பசி, மனிதன் அதை திருப்தியாக்குறதுக்காக தான் பெற்றுக்கொண்ட சேஷ்டபுத்திர பாகத்தை, பரலோகத்தின் மகத்துவத்தை, தன்னுடைய தகப்பன் வைத்து காத்து வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை இந்த ஒரு நேரம் கூழுக்கு இழங்குவார். பின்னால் எழுதியிருக்கிறது, ஒரு நேரத்தில் கூழுக்காக சேஷ்ட புத்திரத்தை இழந்து போன இந்த ஏசாவை போல சிறுகிட்டவர்களாக இருக்காதங்க. பின்னால அதற்காக மனங்க சொந்து அழுது தேடியும் கிடைக்கப்படவில்லை. ஆனபடியாளுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுப்பது தேவ சொத்தை போயிட்டு, அதாவது தேவன் வைத்து கொடுத்துருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான ஒரு கூழுக்காக. ஆனபடினால் அந்த ஆசீர்வாதம் தம்பிக்கு போய் இருக்கட்டும். இருந்த போதிலும் இவருடைய அப்பாவினிடத்தில் போய் சொல்லி, நான் என் பேரு ஏசாதான் என்று சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் அல்லவா. ஆனால் அவர் கூறின ஆசீர்வாதம் கிடைச்சது. பெரிய மந்தையாக வருகிறார். இப்பொழுது பெரிய மந்தையாக மனைவிமார்கள், பிள்ளைகள், இதுகள், வேலைக்காரி எல்லாம் கூட்டம். இப்போ இவருக்கு ஒரு ஞாபகம் வரல. வருஷம் 20 ஆயிடுச்சு. மாமனார் வீட்டுக்கு போய் அப்பாவை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவர் அங்கே
இருந்து கிட்ட நெருங்கும் போது அண்ணன் எப்படி இருக்கான்னு தெரியலையே, அப்பவே சொல்லியிருக்கிறேன், அப்பாவுக்கு மரணம் வரும்போது நான் இவனை கொண்டு விடுவேன். அப்போ அவன் எப்படி இருக்கிறான், கோபம் தீர்ந்துட்டா தீரலையா அறிகிறதற்காக ஆள் அனுப்பினார். அங்கிருந்து வந்த பதில் வருகிறானா, நான் 400 பேரோடு அவனை சந்திக்க வருகிறேன். எதுக்கு? அவருக்கு இருக்க எல்லாவற்றையும் அழித்து போட முடியாது வருகிறேன் என்று சொன்னார். எங்கே போக முடியும்? தேவனுக்கு மகிமை. தேவ தரிசனம் உண்டு, தேவ சத்தம் கேட்டது, தேவன் அனுப்பித்தான் வருகிறார். ஆனால் இந்த ஒரு குறை உண்டல்ல, வந்து 40 வருஷத்துக்கு முன்னால் செய்த குற்றம் ஆண்டவருடைய இதயத்தில் தான் இருக்கு. அதை அவர் மறக்கவில்லை. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவர் எங்கே ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ண, வேற எங்கேயும் போக முடியாது. விடிஞ்ச உடனே வந்துடுவான், வந்து அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான். தேவனுக்கு மகிமை. இந்த ஆபத்திலிருந்து விடுதலையாக, இந்த மகாபரிய காரியத்திலிருந்து தப்புவிக்க எப்படி எங்கே போறது? ஆண்டவருடைய பாதத்தில் போனார். யாப்பேத் என்ற ஆற்றின் அருகாமையில் அவருக்குள் எல்லாவற்றையும் தனியாக ஒதுக்கிவிட்டு தனித்து போய் உட்கார்ந்து விடுகிறது வரைக்கும். விடிந்துட்டுனா நம்ம எல்லாம் க்ளோஸ். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காலையில் பொழுதுக்கு என்னை விட்டு நான் போகிறேன், இல்லை நான் ஆசீர்வதி, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் பெயர் சொல்லப்பா. நாம் நினைக்கிறோம் ஏதோ குற்றம் செய்தோம், எல்லாம் மறந்தாச்சு, எல்லாம் போச்சு என்பது என்ன? அப்படி இல்லை. அது அப்படியே கர்த்தருடைய பார்வையில் இருக்கும். அதை நாம் சரி பண்ணாத வரைக்கும் இருக்கும். ஒன்னில் ஒரு குறை உண்டு, ஒன்னில் ஒரு குறை உண்டு, ஒன்னில் ஒரு குறை உண்டு என்று சொல்லும் டைம் வரும். இப்போ நெருக்கடி கட்டான நேரம், எல்லாருடைய கையை விட்டு போகக்கூடிய ஒரு நேரம். அப்பா இடத்துல அப்பா 2 கண்ணு தெரியாது சொல்லிட்டு வந்தேன்ல, இப்போ சொல்லி யார்கிட்ட சொல்லுவான் பேரன்னு கேட்குறேன். என்னுடைய பேர் யாக்கோபு தான். உள்ளதாவது ஒன்னில் ஒரு குறை உண்டு. இந்த ஆபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இதை சரி பண்ணு. இதை சரி பண்ணினால் இந்த ஆபத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். தேவனுக்கு மகிமை. என்னுடைய பெயர் யாக்கோபு தான். ஆண்டவரே, எஸ் அல்ல, நான் போய் சொல்லி தான் 20 வருஷத்துக்கு பிறகு கேட்குறேன். தேவனுக்கு மகிமை. அப்படியே ஆண்டவர் இறங்கினார். நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அல்லவா? இரக்கம் மனவுருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் நம்ம ஆண்டவர். அவர் சொன்னார், என்னுடைய பெயர் இஸ்ரவேல், யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்றும் தேவ பிரபு என்றும் நீ மேல் அழைக்கப்படுவாய். உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். எப்போ நம்ம குறையை ஒத்துக்கொண்ட போது. தேவனுக்கு மகிமை. 20 வருஷம் இல்லை, 200 வருஷம் ஆகிவிடலாம், அவருக்கு ஞாபகம் இருக்கும். அதை சரி பண்ணும் போது நமக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் மாறி போய்விடும். யார் முடிந்தது? அண்ணன் அதே மாதிரி வந்தார். வந்து எப்படி வந்தார்? தம்பியை கட்டி பிடித்து தழுவி முத்தம் செய்து 2 பேரும் அழுது அப்படி அவர் ஐக்கியமானார்கள். ஒரே ஒரு காரியம் உள்ளதை குறையை ஒத்துக்கொண்டார். ஒரு குறை உண்டு. இதுவரைக்கும் நீ என்னுடைய சத்தம் கேட்டா, என்னுடைய வெளிப்படுத்தல் அவனுக்கு உண்டா, நிறைய நீ அறிந்தால், நிறைய பெற்றாய். ஆனால் இப்பொழுது உனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. நேரத்தில் உன்னில் ஒரு குறை உண்டு, அதை நீ ஒத்துக்கொள் என்று சொன்ன. தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய நான் ஆவிக்குள்ளானேன். அப்படி எனக்கு பின்னாலே கால சத்தம் கொண்ட ஒரு சத்தம் உண்டாயிற்று. திரும்பி பார்க்கும் போது தேவனுடைய சாயலை கண்டேன். பயங்கரமான சாயல். அதை எழுதிக்கொள், ஒரு தாள் எழுதி வைத்துக்கொள் என்று சொன்னார். எழுதி வைத்ததை சொல்லி 7 சபைகளிலுடைய குறைபாடுகள், அதில் இருக்க நிறைவுகள் எல்லாம் கர்த்தர் சொல்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த 7 சபையில் எபேசு சபையிடத்தில் ஆண்டவர் பேசும்போது இப்படி பேசுறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல்
கீழே சில வசனங்கள், ஒரு 4-5 வசனம் வரைக்கும் வாசிங்களா. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வல்லகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஒரு கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவளை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க, என்னோட கூட தியானம் பண்ணுங்க. இவ்வளவு நற்கிரிகளும் இந்த எபேசு சபையில் இருந்தது. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தில் இது ஒன்று. இதை எழுதி வைத்து வெளியே அங்கே சொல்லணும் அந்த சபைக்கு. ஆனபடியினால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே இவ்வளவு நல்ல கிரிகள் எல்லாம் அவர் அந்த சபையில் இருந்தது. ஆனால் அங்கே கடைசியில் என்ன சொல்லப்படுகிறதுங்கன்னா, ஆனாலும் உன் பேரில் எனக்கு இன்னொரு குறை உண்டு. ஒரு குறை இருக்கிறது, அது இந்த பூர்ணமாக விடாது, நித்திய தேவனை சுதந்திரிக்க தடையா இருக்குது. அப்படின்னா ஆதியில் என்னிலே நீ கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த கிரியைகள், அந்த சுறுசுறுப்பு, ஜெபம், ஆலய வழிபாடு, மற்ற நற்கிரியைகள், இவைகளை நீ குறைந்து போய்விட்டாய். ஆரம்பத்தில் அது இருந்தது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் அப்படிப்பட்ட வைராக்கியம் நம்மில இருந்தது. போக போக அது குறைந்துட்டு ஆதியில இருந்த அந்த அனுபவம் இப்போ இல்லை என்ற குறை எனக்கு உண்டு. அது ஒரு குறை ஒன்றில் இருக்குது. அதை சீக்கிரமாக உன்னுடைய நீக்கி பழைய நிலைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். தேவனுக்கு மகிமை. ஆகிற அனுபவம், ஜெபம் பண்ணுகிற அனுபவம், தேவன் நமக்கு கட்டளையிடுகிறவர்களை செய்கிற அனுபவங்கள் நாம் மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டு அவைகளை செய். அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு பழைய அந்த நிலை தந்து விடுவார், இந்த குறையை நீக்கிடுவார். இல்லாவிட்டால் விளக்கு தண்டை ஒன்று விட்டு நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை என்னது? பரிசுத்த ஆவியை உன்னை விட்டு எடுத்துடுவேன். அப்படி அவ்வளவு நற்கிரிகளை செய்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது என்றால், இப்பொழுது நீ குறைந்து போறாய், இப்பொழுது அந்த அனுபவ நிலை இல்லை, அதை நீ சிந்தித்து பார்த்து அதை மறுபடியும் நீ செய்ய பழகு, மறுபடியும் அந்த பிரகாரம் செய். அப்படி செய்தால் நான் உன்னை மறுபடியும் பிரகாசிக்க செய்வேன், மறுபடியும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் உண்டு. அந்த நேரத்தை வீட்டில் இருந்து ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சமயத்தில் வேறு காரியத்துக்கு அவைகளை அடுத்த வீட்டில் படம் பேசி நல்ல படுத்துவோம் இல்லை. அது கர்த்தருடைய நாள் ஆராதனை. அப்படி நம்ம பிள்ளைகள் நிறைய இருக்காங்க, வெளிநாடுகள் இருக்காங்க, மற்ற மாநிலங்கள் பல இடங்களில் இருக்காங்க வேலை நிமித்தாங்க. ஆனால் அவர்கள் அந்த நேரம் வந்த உடனே அப்படி செய்ய நம்முடைய செய்தியெல்லாம் இந்த இதில் போயிட்டு இருக்கிறதுனால அவர்களை உடனே ஆன் பண்ணி அந்த ஆராதனையில் அந்த நாளை கழிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். கோயிலுக்கு போக முடியாமல் இருக்குமே சூழல்கள் வர முடியும் தானே, அப்படி இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்படினால் கர்த்தருடைய நாளில் அப்படி இருந்த நீங்கள் இப்பொழுது அதை குறைந்து போன உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ அதை மறுபடியும் செய்தால் அந்த நித்திய தேவனை சுதந்திரிக்க, அந்த பூரணரான தேவசாயலை பெற்றுக்கொள்ள ஏதுவாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கோயிலுக்கு வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, நாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருப்போம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி. ஆனால் புறப்பட்ட பிறகு நின்று ஒரு ஜெபம் பண்ண, நின்று ஜெபம் பண்ணும் போது நமக்கு அந்த காரியங்கள் தெரிய வரும். என்னுடைய அனுபவங்கள் நிறைய உண்டு.
நின்று ஜெபம் பண்ணும்போது எதையாவது முக்கியமான காரியங்களை எடுக்காமல் நாம் வெளியே புறப்பட்டு போகிறதுக்கு இருப்போம். அது இல்லாவிட்டால் நான் போகிற இடத்துல அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகி போய்விடும், அந்த காரியம் நடக்காது என்று நமக்கு ஞாபகத்தில் வந்திருக்காது. அந்த கடைசியில் நின்று ஜெபம் பண்ணுகிறோம் பாருங்க, அப்போ அது ஞாபகம், ஐயோ அதை வச்சுட்டு வந்துட்டோமே ஓடி போய் அப்புறம் எடுத்துட்டு. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் உண்டு அருமையானவர்களே. ஆனபடியினால் நின்று ஜெபம் பண்ணும் போது கோயிலுக்கு வர்றதற்கு முன்னால் இன்று நம்முடைய ஆராதனை நம்முடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், யாருக்காவது நமது மேல் குறைபாடு உண்டென்று கண்டால் அவர்களை பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆராதனை செய்யுங்க, அப்புறம் காணிக்கை செலுத்துங்க. திருவிருந்துக்கு முன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் குற்றமில்லாத ஒரு மனச்சாட்சியோடு மனநிலையோடு திருவிருந்து நடக்கணும். நின்று ஜெபம் பண்ணும் போது நமக்கு, அதாவது நமது மேல யாருக்காவது குறைபாடு உண்டென்றால் அல்லது நமக்கு அப்படி இருக்கின்றால் ஒப்புரவாக அதை செய்துவிட்டு வந்து சோத்திர பலிகளை ஏறிடுங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்கள் செய்யுங்கள், அது அங்கீகரிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். அந்த காலத்திலேயே அது இருந்திருக்கிறது. ஒரு பாட்டு சில கீர்த்தனையில் ஒரு பாட்டு உண்டு, அதில் என்ன, கர்த்தருடைய பந்திக்கு வா சகோதரா, கர்த்தரின் பந்திக்கு வா என்று அந்த பாட்டு தொடர். நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு பாடி. அப்படி என்று அந்த பாட்டு இருக்கிறது. கர்த்தரின் பந்திக்கு வா சகோதரா, கர்த்தரின் பந்தி எதற்கு? கோயில் குட்டியாருக்கும் நாட்டையருக்கும் இடையில மனஸ்தாபம் ஆச்சு. அப்போ இன்றைக்கு நாட்டையர் திருவிழா நடத்த போறார். கோயில் குட்டியாருக்கு என்ன உண்டாயிற்று? இன்றைக்கு நம்மிடத்தில் ஒப்புரவாகாம எப்படி திருவிழா நடத்தாரு பார்ப்போம் அப்படின்னு அவர் விடியற் காலமே எல்லாம் பெருக்கி எடுத்து எல்லாம் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்து வச்சுட்டு வீட்டு போயிட்டார். வீடு கோயில் பக்கத்தில் தான். இவர் நாட்டையர் வந்தார், எல்லாம் ரெடியா இருக்குது. ஆள் வரணுமே, இப்போ ஆள் வரணுமே, ஆள் வந்துடுவார் பார்த்தா காணல. அவரும் கதவு திறந்தா இருந்தது. ஆனால் இவர் பார்த்தார், இனிமேல் அங்கே போய் ஒப்புரவாகாம இங்கே ஆராதனை நடத்த முடியாது, திருவிருந்தம் நடத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணினார்? அது பாட்டு கிடையாது, அவர் தான் பாடியிருக்காரு. இன்றைக்கு பாடி அவர் வீட்டுக்கிட்ட போய் சடாரணி கதவை அடைச்சிட்டு உள்ள இருந்துக்கிட்டார், கதவை அடைச்சிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணினார்? இங்கிருந்து அந்த பாட்டை பாடினார், கர்த்தருடைய பந்திக்கு வா சகோதரா, கர்த்தருடைய பந்திக்கு வா என்று அதை தொடர்ந்து அவர் பாடுகின்றார். அந்த கதவு கிட்ட நின்றுட்டே பாடுறார். இந்த பாட்டு போய் அவருடைய உள்ளத்தை தச்சிட்டு அவருக்கு திறந்த 2 பேரும் கட்டி பிடிச்சி இது பண்ணி அந்த பாட்டோட ஆலயத்தில் திருவிருந்து நடத்துகிறார்கள் என்று அந்த பாட்டினுடைய பொருள் என்பதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தேவனுக்கு மகிமை. ஆனால் அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நின்று ஜெபம் பண்ணும் போது நம்ம இப்படி இருக்குமானால் அதை முதலாவது செய்யுங்கள். 2வது உங்களுடைய காணிக்கை செலுத்துங்கள், உங்கள் சோத்திர பலிகளை செலுத்துங்கள், கடவுளை ஆராதியுங்கள். அப்பொழுது அது அங்கீகரிக்கப்படும். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், பூரண சற்குணனாகிய இயேசு என்ற நாளில் அவருக்கு முன்பாக அவருடைய சாயலோடு நான் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற நம் ஒவ்வொருவரும் அப்படி செய்வோமாக. நமக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவம் தினமும் உண்டாகட்டும். இந்த ஆவிக்குள்ளாகும் போது நம்முடைய அந்த வெளிச்சத்தில் நம்முடைய உள்ளான நிலைகள் எல்லாம் தெரியும், அதில் நீண்டகால சம்பவங்களும் தெரியும். அதில் சரி பண்ண வேண்டிய காரியங்களை நாம் சரி பண்ணிவிட்டு எப்பொழுதும் தேவ சமூகத்தில் திருவிருந்த நேரத்தில் மட்டும் குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறீங்கள, அந்த நேரத்தில் எந்த நேரத்திலும் அப்படி இருக்கு. தேவனுக்கு மகிமை. நம்முடைய சபையில் சட்டத்திட்டங்கள் எப்படி அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி அருமையாக இருக்குது. தேவனுக்கு மட்டுமல்ல, தேவனுக்கும் மனிதர்களுக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன் என்று சாட்சியம் இல்லையா? ஆமாம், மனிதர்களுக்கு முன்பாக
அப்படி நாம் செய்யணும். அப்படித்தான் நம்முடைய சபை அதுக்குத்தானே ஆயத்தமாகிட்டு இருக்குது. அதுக்கு தான் புதிய சில உருவாகி இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் சபையில் சேர்வார்கள், நிலை நிற்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பூரண சர்க்குடனாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்படி செய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னேன். நான் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். எனக்கு பின்னாலே ஒரு சத்தம் உண்டாயிற்று, மகா பயங்கரமான ஒரு சத்தம். திரும்பி பார்த்தேன், அது பயங்கரமாக இருந்தது. நான் சொல்வதெல்லாம் எழுதிக்கொள் என்று சொன்னது. ஆசியாவில் இருக்கிற பட்டணங்களில் இருக்கிற 7 சபைகளுக்கும் நீ அவைகளை சொல்லு. அதில் ஒன்றுதான் எபேசு சபை. தேவனுக்கு மகிமை. எபேசு சபையில் அநேக நற்கிரியைகள் இருந்தது. ஆனால் அங்கேயும் சொல்லப்படுகிறது இன்னொரு குறை இருக்குது. எதுக்கு? பூரண சர்க்குடனாக இதுக்கு தடையாக இன்னொரு குறை இருக்கு என்று சொல்லப்பட்டது. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இது ஆதியிலே நம்மில் இருந்த எழுப்புதல், ஆதியில் இருந்த உற்சாகம், ஆதியில் இருந்த நற்கிரியைகள். ஆலயத்தில் போடணும்னு தாவீது ராஜா சொல்லுவார்ல, ஒரு ராஜா தானே, அவர் சொல்லியிருப்பார். அதாவது நான் இந்த அலுவல்களில் நாளை மறந்துடுவேன், ஆனால் இப்படினால கர்த்தருடைய நாள் வரும்போது எனக்கு சொல்லிடுங்க. அப்போ காலையில் ஐயா இன்றைக்கு கர்த்தருடைய நாள் ஆலயத்து போகிற நாள் கேட்டவுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சி இருந்தேன் என்று சொல்கின்றார். ஆனால் அப்படின்னா இந்த கர்த்தருடைய நாளில் நாம் ஆவிக்குள்ளாகணும். ஆலயத்துக்கு வர முடியாத தடைகள் இருந்தாலும் வீட்டிலிருந்து அந்த நேரத்தை ஆவிக்குள் ஆகணும். ஆவிக்குள் ஆகும்போது ஆண்டவர் குறைகளை நோக்கு மட்டுமல்ல, நாம் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்ய உங்களுக்கு செய்ய போகிறேன் என்ற தைரியமெல்லாம் நமக்கு சொல்வார். நாம் சோர்ந்திருக்கிற நேரத்தில் ஆவிக்குள்ளாயிட்டோம் என்றால் கர்த்தர் சொல்வார், பயப்படாது, நான் கூட இருக்கிறேன், இப்படி செய்வேன் என்று சொல்லுவார். ஆவியானவரை உள்ள வைத்து கொண்டு நான் ஒன்றுமில்லாமல் அவரை மௌனமாகிட்டு விட்டு நம்மளே எல்லாம் செய்து கொண்டிருப்போமானால் அது ஒன்று நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆமாம். அப்படி ஆலயத்துக்கு வரும்போதும் நின்று ஜெபம் பண்ணி ஒரு முறை நம்முடைய மனதை நமக்குள் செலுத்தி நம்மை ஆராய்ந்து விட்டு ஆலயத்துக்கு வரும். அப்போ நம்ம மனதை ஓரளவுக்கு அலசி பார்த்து சுத்தமாக இருக்கு, அதே மாதிரி நம்ம சாட்சி சொல்லி திருவண்ணாமலை போகிறோம். அனைப்படினால் தேவனுடைய இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் அனைவரும் வரோம். வீட்டிலையும் பார்த்துக்கிடுங்க, மாமியார் மருமக கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தப்ப எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, அங்கேயும் பார்த்துக்கிடுங்க. அங்கேயும் உங்களுக்கு ஏதாவதுனா நீங்கள் ஆலயத்துக்கு புறப்படும் போது அதை செய்துட்டு வாங்க. ஆலயத்துக்கு வந்தால் இங்கே நம்முடைய ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் பெற்றுக்கொண்டவர்களாய் திருப்பி சொல்ல முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதனை. யோவான் சொல்லுகிறார் பாருங்க, அதாவது அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பார்த்தோம், கண்களினால் பார்த்தோம், அந்த நித்திய ஜீவனை கைகளினாலே தொட்டோம், அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறோம். இவ்வளோ பெரிய அனுபவத்தில் இருந்திருக்காங்க பாருங்க தேவனுடைய அப்போஸ்தலர், தேவனுடைய மனிதர்கள். அதை நான் பாருங்க 1 யோவான் 1 அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் முதலாவது பிதாவினிடத்தில் இருந்தது, அந்த ஜீவன் பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. தேவனுக்கு மகிமை. அதாவது பிதாவினிடத்திலிருந்து இருந்ததும் அது எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அந்த ஜீவன் யார்? எழுதி வைத்திருக்கிறவர்களை மட்டுமல்ல, நாங்கள் ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளே ஆகும்போது அந்த நித்திய ஜீவனுடைய அனுபவத்தை நாங்கள் பார்க்கின்றோம், அதை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அது ஒரு நாள் பிதாவினிடத்தில் இருந்தது, இப்போ நமக்கு வெளிப்படுகிறது. பிதாவினிடத்தில் இருந்தார் இயேசு கிறிஸ்து, அவர் வெளிப்பட்டு மண்மக்களாகி நமக்கு ரட்சிப்பை தருவதற்கு அவர் வெளிப்பட்டார். நாங்கள் பார்க்கிறோம்.
அதனால் தொடுகிறோம், ருசி பார்க்கிறோம், இதெல்லாம் இருக்கிறது அல்லவா? அந்த ஜீவனை பெறுவதற்கு நம்மள ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று நாம் அநேக காரியங்களை குறைகளாக விட்டுட்டோம். நிறைய காரியங்கள் நற்கிரிகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தனித்தனியாக சிந்தித்தால் எனக்கும் கொஞ்சம் தெரியும். தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்டவர்களால் நமது மத்தியிலே உண்டு. ஆண்டவருக்கு மகிமை. அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிற ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் தானே நாம் காணுகின்றவர்கள் எல்லாம் உருவாகியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா? கற்பனைகளை கைக்கொள். அதை நான் கை கொண்டு தான் இருக்கிறேன். சின்ன வயதிலிருந்தே கை கொள்கிறேன். என்ன செய்யணும்? அப்போ இப்படி செய். போயிட்டான், இருக்கட்டும். ஆனால் பூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? கற்பனை கை கொள்ளணும். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பூர்ண சர்க்குணராக ஆவார்கள். அதற்கு ஒன்று குறையாக இருக்குமானால் அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணு. ஒன்றில் அந்த நிலை, இப்படிப்பட்ட நிலை, இந்த பூமியில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் உனக்கு ஒரு பற்றுதல் இருக்கிறது. விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நீ பூர்ண சற்குணனாக ஆக கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பரிசுத்தவான் சொல்லுகின்றார். அதாவது தெய்வீகத்தை பார்க்க வேண்டும் என்றால், தேவ சுத்தம் அவருடைய மனதில் இருக்கிறதை அறிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது ஆவிக்குள்ளாக. ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் போது அந்த ஷேக்கிங் எல்லாம் பார்க்கிறோம். அது ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம். கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரை தரிக்கிறார்கள்? கிறிஸ்துவை தரிக்கிறார்கள். அவருடைய சாயல் முழுதும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அது மாறிடும். அப்படினால் நம்ம அப்படி மாறணும், அப்படி ஆகணும். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பூரண சற்குணராக ஆக வேண்டும். அந்த காலத்தில் வந்திருக்கின்றோம். அப்படி செய்வோம். ஆவிக்குள்ளாகணும். ஆவிக்குள்ளாகணும். நான் எப்படி தேவஜீவனுடையவர்களாக இருக்கணும். முழங்கால் போட்டு மட்டுமல்ல, நான் நடக்கும் போது, மற்ற வேலைகளை செய்யும் போதும், பிறரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது உள்ள ஜெபம் நடக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது என்றால் எப்படி? இடைவிடாமல் முழங்கால் நிற்க முடியுமா? நான் மற்ற வேலைகளை செய்தாலும் ஜெபம் ஒரு பக்கம் உள்ளே நடக்கும். அந்த ஜெபத்தை நாம் பண்ணும்போது எப்பொழுது ஆவிக்குள்ளாக, ஆவிக்குள்ளே, கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்து வெளியே, கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்கு அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனபடினால் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுகிற நாம் ஆவிக்குள்ளாவோம். அப்பொழுது நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரிய வரும். நாம் இப்பொழுது எப்படி இருக்கோம் என்று அறிய முடியும். இதை நாம் செய்யணும் என்று கர்த்தர் சொல்கிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. கர்த்தராகிய தேவன் அவர் நம்மில் அன்பு கூர்ந்து என்ன சொல்கிறார்? நாமெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆதாமின் விழுந்து போன ஆதாமின் சந்ததிகளாக நாம் இருந்தோம். இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வாதத்தின் மக்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று இங்கே 23:5 தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதத்தை கூற பிலேயாம் தான். பாலாக் என்று சொல்லப்படுகிற மன்னன், தீர்க்கதரிசிகள் அவருடைய ராஜாக்கள் காலத்தில் அப்படித்தான். பெரிய கூட்டங்கள் வந்து மேற்கொள்ள முடியாது என்றால் தேவ மனிதர்களை கூப்பிட்டு சபிச்சிட்டால் சபிச்சு போடும். அப்படியே இந்த தேவ ஜனங்களை சபிப்பதற்காக பிலேயாமை அழைத்தார். கர்த்தர் சொல்லிட்டார், அது நான் ஆசீர்வதித்த ஜனங்கள், நீ அவர்களை சபிக்க கூடாது. நீ சபித்தால் அது சாபம் ஆகாது. அதான் சொல்லுகிறார், உன்னை நான் அன்பு கூர்ந்து உனக்கு வர இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினேன் என்று சொன்னார். எந்த சாபம் கூறினாலும் சரி நமது மேல் பலிக்காது. யார் எந்த திட்டங்கள் வகித்திருந்தாலும் வாய்க்காது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். இது எப்போ பலிக்காது? இங்கே பாருங்க,
மீகா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் அவருடைய தாயாரிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசை திருடி வைத்திருந்தார். அந்த அம்மா டெய்லி இந்த மகன் தான் எடுத்தான் என்று தெரியும். ஆனால் சொல்ல முடியாத பெரிய ஆளாக இருந்திருப்பார், சொல்ல முடியாது. டெய்லி சாபம். மிக கொஞ்சம் கடவுளுக்கு பயந்தவராக இருந்திருப்பாரா இருக்கும். அவருக்கு இந்த சாபம் வந்த உடனே பயந்து அவர் என்ன செய்தார் பாருங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். அவன் தன் தாயை நோக்கி, என்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபம் இட்டாயே. டெய்லி ஒரே சாபம், வீட்டை வெளியிருந்தா ஒரே சாபம். ஆனபடியினால் இந்த சாபம் என் மேல் வந்துவிடக்கூடாது, நீ தினமும் கூறிய சாபத்தை நான் கேட்டேன். வாசிங்க. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன், தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். தேவனுக்கு மகிமை. ஆசீர்வாதம் எப்போ வந்து? பாவத்தை ஒத்துக்கொண்ட போது ஆசீர்வாதம். அதே வாய் தான், அதே வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சபிச்சுது. இப்போ குற்றத்தை ஒத்துக்கொண்டு அந்த வெள்ளிக்காசை நான் தான் திருடனேன், அந்த குற்றவாளி நான் தான், இந்த இருக்குது அந்த காசு என்னது 1100 காசை கொடுத்த உடனே அந்த வாய் என்ன வந்துட்டுது, மகனே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்மேல் வர இருந்த சாபத்தை, உண்மையால் அன்பு கூர்ந்து, இப்போ நம்ம எல்லாருமே கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படினால் அவனுடைய பாவங்களை நான் ஒத்துக்கொண்டு அவைகளை நாம் சரி பண்ணினபடியினால் கர்த்தர் நம்ம மேல் வர இருந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். இது சாபம் அல்ல, யார் சாபமிட்டாலும் சரி பலிக்காது. அதுக்கு காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது, காரணத்தோடு இட்ட சாபம் பலிக்கும். இதை மிக அறிந்திருந்தபடியினால் அவன் அந்த காசு கொண்டு தாயாரிடத்தில் கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அந்த தாயார் தன்னை ஆசீர்வதித்தார். அந்த வாயினால் திரும்ப ஆசீர்வத சாபம் எல்லாம் போயிட்டு. ஆனபடினால் கர்த்தர் நமது விளைவித்த அன்பினாலே நமக்கு வர இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி இன்று யார் சாபம் விட்டாலும், யார் பயமுறுத்தினாலும் அஞ்சாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆனபடினால் இன்னொரு குறை உண்டு என்று சொன்னது போல அப்படி ஏதாவது குறைகள் நம்ம இருக்கதா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணணும், ஆவிக்கு உள்ளே ஆகணும். ஆகும்போது நமக்கு கர்த்தர் மறைந்து போனவைகளை வளர்த்து உள்ளவைகளெல்லாம் ஞாபகப்படுத்துவார். அதை நான் சரி பண்ணிவிட்டால், மகனை நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்ற வார்த்தை அங்கிருந்தே நமக்கு வரும். ஆண்டவர் அதை செய்வார் என்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டோம். அதற்காக தேவனுக்கு மகிமை. கையில் இருக்கிற வேதாகமத்தில் சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஒரு மனிதன் கற்பனைக்கு தூரம் போனால் சாபமும், ஒரு மனிதன் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு விருப்பமான தினமும் அவன் யோசித்து தன்னில் இருக்கிற சாபத்துக்கு கேடுக்கு காரணமாக இருக்கிறவரை நீக்கிக் கொண்டே இருப்பானால் அவன் மேல் ஆசீர்வாதமும் வந்தார். அப்படினாலே இன்று நாம் இவைகளை உணர்கிறோம். உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக 2 காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க. சுதந்திரமாக தான் விட்டுருக்கிறார். நமது ஆண்டவர் ஒன்றும் சர்வாதிகாரியாக யார் மேலே ஒரு அதாவது எதையும் திணிக்கிறது இல்லை, சர்வாதிகாரமாக செய்கிறது இல்லை. அப்படின்னா பொம்மை மாதிரி உண்டாக்கியிருப்பார். மனிதனை எப்படி உண்டாக்கினாரா? தேவனுடைய ரூபமும் தேவசாயம் தேவனை போலதான் அவர் வாக்கியிருக்காரு. அதுல கூட அவர் குறைபாடு வைக்கல. அதாவது நம்முடைய சாயலின் முடியும் நம்முடைய ரூபத்தின் முடியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்றுதான் உண்டாக்கினார். சொல்லுகின்றார், மற்ற மிருகங்களை போல அல்ல, அதுக்கு ஒரு அறிவு குறைவு. மனிதனே உனக்கு ஒரு அறிவு கூடுதல். அப்படினால உனக்கு ஒரு அறிவு, அதான் தேவனை அறியக்கூடிய அறிவு, அதான் நன்மை தீமை என்னது என்று அறியக்கூடிய மெய் அறிவு. அந்த அறிவை உனக்கு நான் தந்திருக்கிறேன். அப்படினால எது நன்மை எது தீமை என்பதை நான் தந்திருக்கிறேன். நீ உனக்கு எது எதோ எடுத்துக்க.
சாபம் தான் விரும்ப, ஆசீர்வாதம். சாபத்தை யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல, ஆசீர்வாதம் தான் விரும்பாங்க. இதை பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். ரெண்டையும் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் இந்த வேலை பெறாதுங்க. இதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. அந்த வழியை தான் நாம் அங்கே போதிக்கிறோம். அந்த வழி தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. நாம் எப்படி செய்கிறோமோ அதுக்குரியவையில் நமக்கு கிடைக்கும். தேவனுக்கு மகிமை. எல்லா ஆசீர்வாதத்தையும் மனிதனுக்காக வைத்திருக்கிறார். மனிதனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன். அதற்கு என்ன செய்யணும்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இன்று நான் உனக்கு விதிக்கிற, உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்க. சொல்லுகிற சத்தம், சொல்லுகிற வார்த்தை நம்ம கண்ணாண்டு பார்த்துக்கிட்டு மூளை உறங்கிட்டுறக்கூடாது. தேவனுக்கு மகிமை. எல்லாம் வெளிப்பா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படும் போது அதற்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக, அதுக்கு தான் இதை கர்த்தர் சொல்றது, உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். போதும் போதும். தேவனுக்கு மகிமை. 14வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்மில் இருக்க வேண்டிய காரியம் ரெண்டையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். இந்த வழியில் போயிடாத என்று சொல்லுகிற சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுத்து இந்த வழியிலே போங்கள், உங்களுக்காக ஆசீர்வாதத்தை நிரம்ப வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அதுக்கு கவனமாக செவி கொடுத்து அந்த பிரகாரம் செய்தால் இங்கே சொல்லப்படுற ஆசீர்வாதம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். சரியா? அப்படியால் கர்த்தரை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது வசத்துவம் அல்லவா? அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா, பூரண சர்க்குணர் ஆகணுமா, இந்த பிரகாரம் செய் என்று சொன்னார். கற்பனைகளை கை. இன்னொரு குறை இருக்குது, சொல்லித்தர. நம்மளை ஆவிக்குள்ளாக எல்லாருக்குள்ளே புதுசாக இருக்குது. அதனால நீங்கள் வெறுமையாக வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்காக பரலோக புதுசாக கிடச்சிருக்கீங்க மட்டும் என்னாமல் ஆவிக்குள்ளாகி நம்மில் இருக்கிற படிந்து கிடக்கிற ஒட்டி இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கணும். தேவனுக்கு மகிமை. செவி கொடுங்க, அப்பொழுது எழுதியிருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேல வந்து பலிக்கும். தேவனுக்கு மகிமை. சும்மா ஆசீர்வாதம் வர்றதில்லை, செவி கொடுத்து அவைகளை நாம் செய்யும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும். செவி கொடுத்து விட்டுவிடும் போது ஆசீர்வாதம் வந்து பலிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றபடினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அல்லவா? அப்படினால சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறிப்பிடுத்து இங்கே வச்சு விட்டு போகாமல் அதை திரும்ப நாம் வீட்டுக்கு கொண்டு போய் அசை போட்டு தியானித்து நாம் அதை சொந்தமாக்கிக் கொள்வோம். இப்பொழுது கேட்ட ஆசீர்வாதங்கள், கூறப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமது மேல் வந்து நமக்கு பலிக்கும். கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாய் நாம் செய்வோம். கர்த்தரோடு இருப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.